ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்தா ரெசிபி, இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம எந்த சாஸஸுமே யூஸ் பண்ணாமல் ஹோம்மேட் மசாலா மட்டும் வச்சு குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம். இதுக்கு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் பாஸ்தா வாங்கி வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அதுக்கு அதை விட டபுள் மடங்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு 2-3 ட்ராப் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. பாஸ்தா ஒரு 6-7 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். அந்த தண்ணியை நீங்கள் வடிச்சிட்டு எகைன் பச்சை தண்ணி ஊற்றி நீங்கள் வடித்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி ப்ளஸ் ஒரு பெரிய வெங்காயம் இது ரெண்டையுமே நல்லா சேர்த்து இந்த அளவுக்கு நான் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக, அதாவது ஒரு பாதிக்கும் கம்மியாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரே ஒரு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ரொம்ப கம்மியாக வெங்காயம் பூண்டு சேர்ந்துருக்கிறனால உங்களுக்கு ஒரு டக்குன்னு வதங்கி வந்துடும். ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்து அதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து உள்ளே சேர்த்திருக்கேன். இது லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ லைட்டாக வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கி விடுங்க. உங்களுக்கு அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் உங்களுக்கு வற்றி கொஞ்சம் சுருண்டு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் கொஞ்சமாவது வேணும் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாக சேர்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள். இந்த 2 மசாலா பொருட்கள் மட்டும் போதும். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் பாஸ்தா வேக வைக்கும்போது. இப்போ இந்த காய்கறி, இந்த மசாலா ப்ளஸ் நான் முட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்திட்டு நான் உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா லாஸ்ட்டில் நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நான் இப்போ 3 முட்டைகளை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இன்றைக்கி பாஸ்தா செய்கிறனால தான் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறீங்க அப்படின்னா முட்டையோட அளவையும் கம்மி பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற மசாலா பொருட்களோட அளவையுமே நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை ரொம்ப சுருண்டக்கூடாது. அதாவது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா உள்ளே சேர்த்திடணும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா பாஸ்தாவும் சேர்ந்து ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஈரத்தன்மை இருக்கும்போதே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு போட்டிருக்கிற மசாலாவுக்கும் அந்த பாஸ்தாவுக்கும் நல்லா சமமாக ஈக்குவலாக உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ஃபைனலாக நம்ம இதில் பெப்பர் மட்டும் ஒரு டீஸ்பூன் வர மாதிரி நான் பவுட்ரு பண்ணி, அதாவது ரொம்ப பவுட்ரு பண்ணாமல் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். பெப்பர் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கா காரம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு மல்லியில் தூவி சர்வ் பண்ணிங்களாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பாஸ்தா வெறும் ஹோம்மேட் மசாலாவை வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. சாஸஸ் எதுவும் சேர்க்காமல் செஞ்சால் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.